பதில் வருமே தவிர மன்னிப்பு எங்க அகராதிலேயே வராது. அஞ்சுவது மடிப்பனை வந்து மல்லா ஒருவனுக்கு. நேற்று அந்த வீடியோல பேட்டி எடுத்த அந்த பையன் வந்து நாகரிகமே இல்லாம தற்குறி தவிட்டு தற்குறி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அது எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம்? நீங்க வந்து கொள்கை ரீதியாகவோ சித்தாந்த ரீதியாகவோ எங்களை வந்து எதிர்கொள்ள நினைச்சீங்கன்னா வாங்க நேருக்கு நேரம் உட்காந்து விவாதிப்போம். அதை விட்டு போட்டு பொது வெளியில மக்கள் மத்தியில இதே மாதிரி தேவையில்லாத வார்த்தையை பேசாதீங்க. இப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பேசினது எல்லாமே ஒரு தாவேக்காவுடைய உறுப்பினராக நான் பேசினேன். இப்ப வந்து இந்த ஆறாந்தரில் ஒரு வாழ்ற ஒரு சாமானிய மனிதனா ஒரு கேள்வி கேட்கிறேன். ரசின் மக்காக்கோட கேள்வி, நீங்க வந்து நம்ம ஆறாந்தரில் வந்து உயர்கம்ப விளக்கம் வரும் அப்படின்னு சொல்லி எம்பி வந்து 7.5 லட்சம் ரூபா வந்து நிதி ஒதுக்கி இருந்தாங்க. அதுக்கு நீங்களும் டெண்டர் விட்டுருந்தீங்க. டெண்டரும் நல்லபடியா முடிஞ்சுது. அப்புறம் ஏன் இந்த டெண்டர் வந்து கேன்சல் ஆச்சு? இதுக்கு என்ன விளக்கம்னு மக்கள்கிட்ட நீங்க சொல்லணும். இது யார் மூலமா தூண்டுதல் மூலமா இது டெண்டர் கேன்சல் ஆச்சு? அதே மாதிரி யாரும் வந்து கமிஷன் வந்து கேட்டாங்களான்றது எனக்கு தெரியல. அதையும் நீங்களும் அல்லது நம்ம பஞ்சாயத்து தலைவரும் நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நல்லதா இருக்கும். நன்றி. அதே மாதிரி ஏர்வாடி 6வது தெருல வந்து அந்த உயர்கம்ப விளக்கம் வந்து உங்க ஆட்சியில தான் போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்களோட ஆட்சியில அதே இடத்துல நீங்க எந்த இடத்துல நீங்க வைக்க முடியாம உங்களால போச்சோ அதே இடத்துல எங்க ஆட்சியில நாங்க வச்சு காட்டுறோம். மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். வணக்கம் மக்களே. நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஃப் அவங்களை சந்திச்சு 2 கோரிக்கையில மனுவாக கொடுக்க தான் இங்க வந்திருக்கோம். அதுல ஒண்ணு என்னன்னா, ஏர்வாடியில வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ரொம்ப நாளா மழையிலையும் வெயிலையும் இருக்கிற அந்த கூரை வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அது வந்து அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி அந்த மேல கூரையை வந்து புதுப்பிச்சு தர்றதுக்கும், 2வது வந்து நம்ம ஆறாந்தரில் வந்து அந்த உயர் கோபுர விளக்கை வந்து அமைச்சு தர்றதுக்கும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையை மனவா கொடுக்க வந்திருக்கோம். அவரும் பார்த்துட்டு நல்லபடியா நாங்க செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. நாங்க நல்லபடியா மக்களுக்கு செஞ்சு தருவோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட்ல வந்து என்ன சொல்றீங்கன்னா வந்து எங்களுடைய தெருவில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை. அதாவது ஒரு கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, 7ஆம் தெரு அப்படி நீங்க 6ஆம் தெருல வந்து நீங்க ரோடுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கு வந்து அப்படி 7ஆம் தெருவுக்கு எங்க ரோடு சரி பண்ணி தரலாம், 3ஆம் தெருலையும் நீங்க சரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றீங்க. நானும் சரி பண்ண நாங்க ரெடியா தான் இருக்கோம். ஆனா நாங்க சரி பண்ணோம்னா என்ன ஆகும்னா வந்து இது வந்து பஞ்சாயத்து பூனமா தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிரெடிட் எடுத்து போயிருவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து உங்க தெருலையும் கண்டிப்பா வந்து வார்டு கவுன்சிலர் யாராவது இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா வந்து நீங்க வந்து மனுவா கொடுத்து எங்க தெருல வந்து இந்த மாதிரி அமைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலேயும் அவங்களால அமைச்சு தர முடியலன்னா அவங்ககிட்ட கொடுத்த மனுவை அப்படி எங்கிட்ட கொண்டு வாங்க. கண்டிப்பா நாங்க மக்களுக்காக நாங்க சேவை செய்ய ரெடியா இருக்கிறோம். உங்க கோரிக்கையில நாங்க நிறைவேற்ற நாங்க வந்து முயற்சிப்போம். இப்பவும் சொல்றேன், அந்த இதை நாங்க செஞ்சு தர மாட்டோம்னு சொல்லல. செஞ்சு தந்தோம்னா அதனோட கிரெடிட் வந்து அவங்களுக்கு பேருன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க மக்களோட இதை கருதி நீங்க வந்து அவங்க செய்ய முடியாத பட்சத்துல அவங்ககிட்ட கொடுத்த மனுவை வந்து எங்கிட்ட கொண்டு வாங்க. நாங்க கண்டிப்பா மக்களுக்காக செஞ்சு தருவோம். வணக்கம். படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா உருமு சின்ன வெற்றி அடைஞ்சா ஒலிக்கு சின்ன தளபதிக்கே பிறந்த சின்ன விசிலடி. பணத்தை சேர்க்கும் இந்த அரசுகளை தேடி சனத்தை காக்கும் ஒரு தலைவன் வரானே. காச பாக்கி ஒன்ன விட்டுடாம வாணி ஆசைப்பட்ட தமிழ்நாட்டை தரானே. தமிழ் போக்கா மாட்டேன் கிளி பூங்காதுடா, இந்த வெண்டை பின் வாங்காதுடா. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு, கொஞ்சம் நோகுந்தேன்னா நீங்க எங்க கோடி பேரு. நல்ல பால் கேட்டு எங்க விசிலு சத்தம் கேட்டு நல்ல பங்கா போன நீ விசிலு கடி ஓட்டு. படிச்சு வரான் விசில் ஒண்ணு அடிச்சு வரான், தடைய வச்சா உடச்சு வரான் தளபதி. தப்பு நடந்தா
உண்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். கடந்த 2 நாளா சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்க ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம திமுக கொத்தடிமைகள் மக்கள்கிட்ட தப்பான ஒரு வதந்தியை பரப்பிட்டு வராங்க. அது என்னன்னா, தாவிக ஆட்சியில வள்ளுவருக்கு காவியோட அணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட தப்பான ஒரு செய்தியை பரப்பிட்டு வராங்க. நான் கேட்கிறேன், திமுக கொத்தடிமைகளை பார்த்து வள்ளுவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உடனே வந்துருவாங்க கமெண்ட் பாக்ஸ்ல. நாங்களாம் அப்படி, நாங்களாம் இப்படி, நாங்க பெரிய ஆளுன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு வந்து பேசலாம். நன்றி, வணக்கம். Nandri Ayya. We now humbly request the Honorable Governor to launch the e-flip book Thiruvalluvar Patron Saint of Tamil Nadu, authored by Dr. D.K. Hari and Dr. Hema Hari. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முனைவர் திரு D.K. ஹரி மற்றும் அவரது துணைவியார் முனைவர் திருமதி ஹேமா. என்ன பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்ன விஷயம் தெரிஞ்சுதா? மே மாதம் 24ஆம் தேதி 2024. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? உங்கள் அப்பா தானே. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? திமுக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க ஆட்சியில் அப்போ ஆளுநராக இருந்த R.N. ரவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் திருவள்ளுவருக்கு காவியோட அணிஞ்சதே உங்கள் ஆட்சியில் தான். ஏன் அதை பற்றி பேசுங்க மக்கள்கிட்ட. மக்களே, எங்கள் ஆட்சியில் தான் வள்ளுவருக்கு காவியோட அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் உண்மை பேசுறதில்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போதும் உண்மை பேசுறதில்ல. வாயில் வர்றது எல்லாமே பொய். சில மக்களுக்கு தெரியுது, சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மக்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மக்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் கொத்தடிமைகளுக்கு வள்ளுவர் மேலே ஒன்றும் அக்கறை கிடையாது. இப்போ நடக்கிற ஆட்சியை குத்தம் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அமைதியாக தான் இருப்பாங்க. எதிர்கட்சி ஆகிட்டா மட்டும் போதும், எங்கேருந்தான் வருதோ தெரியாது. அது நடக்குது, இது நடக்குது, மக்கள்கிட்ட பொய்யான விஷயத்தை மட்டுமே பேசியே பழகிட்டாங்க. அந்த திமுக கொத்தடிமைகளுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது யார் தலைமையில் நடக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பாருங்கள், சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் ஆளுநருடைய ஃபங்க்ஷன் சொல்லி. அவர் தலைமையில் தான் நடந்துச்சு. ஆளுநர் யார்? பிஜேபி, RSS அவங்களோடதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள எதிர்த்து கேட்க நமக்கு திராணி இல்லாமல் இப்போ நடக்கிற ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு? அதே பிஜேபி கூட கள்ள கூட்டணியில் இருக்கிறதே திமுக தான். ஏன்னா அவங்க அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் 2024 நடக்கும் போகும்போதும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற தாவேக ஆட்சியில் தான் இவங்களுக்கு இதே பெரிய விஷயமாவே தெரியும். நீங்கள் எவ்வளோ நாள் அவதூறுங்க, அதை நாங்கள் தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். உங்கள் கேங்லேயும் இதே மாதிரி திமுக கொத்தடிமைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் அவங்கள டேக் பண்ணி விடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ஒரே விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். புரியும்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே. நெல்லை ஏர்வாடி 6வது தெரு 6வது வார்டில் காலையிலேருந்து ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த ரோடை போட்டது திமுக கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், இந்த பக்கம் தாவேக்காலிருந்து நாங்கள் தான் மேலிடத்துல எம்எல்ஏட்ட சொல்லி ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கிட்ட சொல்லி செஞ்சதா இன்னொரு பக்கம் இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த இதை செஞ்சது யாரு, அதுக்கு ஃபஸ்ட்டு யார் மனு கொடுத்தா, யார் மூலமாக நடந்துச்சுன்னு நம்ம ஒருத்தர் கேட்க போகிறோம். வாங்க கேட்கலாம். மக்களே, இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், அந்த வீடியோவையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்றதையும் பாருங்க. 6வது தெரு 6வது வார்டில் மிலாடி மேடை பக்கத்தில். இது என்னன்னா, இந்த இடம் கடந்த 3 வருஷமாகவும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ காலையில் நேற்று ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்த சீரமைக்கிறதுக்காக வேலை நடந்துச்சு. ஆனால் அந்த வேலை நம்ம 6வது தெரு 6வது வார்டு கவுன்சிலர் எங்கள் மூலமாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க சோசியல் மீடியாவில் இன்றைக்கி காலையில் போட்டாங்க. இப்போ அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவிகேலேருந்து இது நாங்கள் அழுத்தம் கொடுத்தனால தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், டிஎம்கேலேருந்து கவுன்சிலர் நாங்கள் எங்கள் மூலமாக தான் நடந்துச்சுன்ற ஒரு பக்கமும் காலையிலேருந்து பரபரப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு தான் இந்த வீடியோவும். இந்த வீடியோவில் யார் மூலமாக நடந்துச்சுன்ற உண்மையும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோவில் நாங்கள் யார் மூலமாக யாரை வச்சு பண்ணணுன்ற வீடியோ உங்களுக்கு தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. பாய். இந்த விஷயத்த ஆகும் பாய். இந்த விஷயம் காலையில பெரிய பரபரப்பு போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி மக்கள்கிட்ட நீங்களே சொல்லிருங்க. அதாவது இந்த இடம் மழை பெஞ்சு குண்டும் குழியுமா இருந்தது. தண்ணி இந்த தெருவில் ஓடிக்கிட்டு இருந்தது. ஓடின உடனே கடந்த 10ஆம் தேதி நான் எங்களுடைய நகர செயலாளர் பி. செக்மோயின் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி
ரோடு வந்து குண்டும் குழியுமா இருக்கு, இதை சீர்படுத்தணும். அதோடு இல்லாமல் மரக்கிளைகள்லாம் மின் கம்பத்து மேலே படுது, அதனால் அதையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லி உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். உடனே அவரும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசினார். எம்எல்ஏ ரெட்டியாப்பட்டி நாராயணன் கிட்ட உடனடியாக தொடர்பு கொண்டு பேசினார். உடனே எம்எல்ஏவும் எங்கள் செயலாளருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உடனடியாக அரசு அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டார். குறிப்பாக ஏர்வாடி பேரூராட்சி ஈவோட தொடர்பு கொண்டு அதை சரி செஞ்சு தரணும், உடனே நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் கவுன்சிலர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் மனு கொடுத்துட்டோம், அந்த மனு மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறேன். அது இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் தான் இந்த சாலை சரிப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டுல எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் ஒரு 3 வருஷமா இருக்கேன். 3 வருஷம் கிட்ட இருக்கீங்க. ஆமா. சரி, இதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு 3 வருஷமா நடந்துருக்கு. அப்பவும் இதே மாதிரி தான் இல்ல, போன வருஷமே குண்டு குழியுமா தானே இருந்தது. அப்போ அவங்க தானே கவுன்சிலரா இருந்தாங்க. ஆமா, அப்பவும் பண்ணல. அப்ப சரியா பண்ணலையா? சரி. அப்ப இப்போ வந்து நீங்க நம்ம கொடுத்த மனுவில தான் நடந்துருக்கு. நான் தாவைக்கல்ல இருக்கனால நகர செயலாளரை பார்த்து கொடுத்தேன். சரி, தொலைபேசியில தொடர்பு கொண்டு கொடுத்தேன். ஓகே. ஆனா இப்ப வந்து நடந்ததுக்கு கவுன்சிலர்கிட்ட மனு கொடுத்து நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா வந்து இதுக்கு முழுக்க அவங்களே காரணம் இல்லைன்றீங்களா? ஆமா, கவுன்சிலர் மனு கொடுக்கலையா? அது வந்து அந்த மனு வந்து முகரம் கமிட்டியில இருந்து கொடுத்திருக்காங்க. சரி, கவுன்சிலர் கொடுக்கல. அந்த முகரம் கமிட்டியை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க கவுன்சிலர் கூட கூட்டு போயிருக்கலாம். கவுன்சிலர் கொடுக்கல. சரி. கவுன்சிலர் மனு கொடுக்கல. ஆனா இப்ப நான் என்னன்னா, நான் வெளியே விசாரிக்கும் போது நான் கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, கவுன்சிலர் அங்க இருந்து நாங்க தான் வந்து இதை வந்து முழுக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டோ எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பஞ்சாயத்து போர்டுல இருந்தா அமௌண்ட்டும் போச்சு அப்படின்றாங்க. சொல்லுங்க. நாங்க தான் இது எங்க நகர செயலாளர் ஏற்பாடு தான் நடந்திருக்கு. நான் அந்த பணி சாலையை செப்பிடும் போது நானே கூட நின்னேனே. அதுக்கப்புறம் தான் அவங்களே வந்திருக்காங்க. யாரோ சொல்லி வந்து அவங்க போஸ்ட் கொடுத்திருக்காங்க. விளம்பரம் தான் தேடி இருக்காங்க. ஆனா நீங்க இதை போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதான் எங்க நகர செயலாளர் ஏற்பாடு ஈவோடைய பிரஷர்ல தான் இது பண்ணியிருக்கு. மற்றபடி பேரூராட்சி மன்ற தலைவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரி. ஆனா இப்ப வந்து கவர்மெண்ட்ல தான் பணம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் கொடுத்தாகணும். எல்லாருக்கும் அவங்க கை காசு வந்து கை காசு கிடையாது. சரி. இது மக்களுக்கு தெரிய வைக்கின்றதான் காலையில இருந்து பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப உங்க மூலியமா மக்களுக்கு உண்மையிலே வந்து இதுக்கு முழுக்க காரணம் வந்து தாவேகாவுடைய நகர செயலாளர் ஷேக் மொயின் அவர்களுடைய சீரிய ஏற்பாடு தான். அவருடைய ஏற்பாடு நன்றி சொல்லணும்னா நம்ம வந்து ஈவோ அவர்களுக்கும் நம்ம ரெட்டியாப்பட்டி நாராயணன் அவர்களுக்கும் நகர செயலாளர் ஷேக் மொயின் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். சரி மக்களே, நீங்க இந்த விஷயத்த உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலையில இருந்தே ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. நான் காலையில எழுந்து சோசியல் மீடியாலையும் சரி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஃபுல்லா இதாகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நடந்தது என்ன உண்மைன்றது தெரியணுன்றதுக்காக தான் இவங்களும் நேற்று இந்த விஷயம் நடக்கும் போது ஜேசிபி கூட பக்கத்துல இருந்து நின்னாங்க. ஆனா என்ன ஒண்ணு நாங்க பண்ணல, நாங்க வந்து இந்த விஷயம் நாங்க தான் பண்ணோம் சொல்லி நாங்க போட்டோ எடுத்திருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க இல்லாத சமயம் அவங்க நின்று எடுத்துட்டு அவங்க தான் முழுக்க காரணம்ட்டாங்க. உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமா தமிழ்நாட்டு அரசியல்ல மேடை நாகரிகம் என்பது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. அப்படிதான் இப்போ சமீபமா திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் என்பவர் மேடையில ஏறி கொளத்தூர் தொகுதி மக்களை ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிச்சிருக்காரு. அது அரசியல்ல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு டிவிக்கு தொண்டனாகவும் இந்த நாட்டுடைய குடிமகனாகவும் என்னுடைய கருத்தை நான் சொல்ல வந்திருக்கிறேன். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். ஒரு ஜனநாயகத்துல யாருக்கு வாக்களிக்கணும் என்பது மக்களோட உரிமை. நீ இவனுக்கு தான் வாக்களிக்கணும், அவனுக்கு தான் வாக்களிக்கணும்ன்றது சொல்றது உரிமை யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்தும் திமுகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை தோக்கடிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒட்டுமொத்த மக்களையும் கேடு கெட்டவங்கன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில நாங்க வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும், கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள். ஒரு அரசியல் தலைவன் மக்களுக்கு சேவை செய்யறதுக்காண்டி தான் வரணும். மக்களுடைய தீர்ப்பை அவமதிக்கிறதுக்காக கிடையாது. ஒரு தொகுதியில வெற்றி பெற்றா அந்த மக்களை வந்து கொண்டாடுறதும், ஒரு தொகுதியில தோத்துட்டா அந்த மக்களை வந்து இழிவுபடுத்துறதும் நல்ல அரசியல் நாகரிகம் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு 6 மாசத்துக்குள்ள திருச்சி களத்துல இடைத்தேர்தல் வரும். அதுல திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த மக்களும் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டா அப்ப அந்த மக்களையும் இதே மாதிரி தான் வார்த்தையை சொல்லி விமர்சிப்பீங்களா? தமிழக மக்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. தங்களை மதிக்காம யாராவது பேசினாங்கன்னா அவங்க ஒருபோதும் அவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க.
பார்க்கலாம். இதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் போய் அங்கேயும் மக்கள் முன்னாடி இதே மாதிரி மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுனீங்கன்னா அங்கேயும் திமுக தலைவர் ஸ்டாலினை அதே மாதிரி மக்கள் தோற்கடிப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் தாவேகா தலைவர் விஜய் எங்க அண்ணன் வெற்றி பெற்ற இடம். அது விஜய் அண்ணனோட கோட்டை. ஒழுங்கா பார்த்து பேசுங்க. திருச்சி மக்கள் ரொம்ப உஷாரு. அடுத்த தடவை மேடை நாகரிகத்தை பார்த்து பேசுங்க. இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்ததுனால தான் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல மக்கள் உங்களை புறக்கணிச்சு உங்களை வந்து 2வது இடத்துக்கு போக வச்சிருக்காங்க. இதே மாதிரி திமுகவில் ஆபாச பேச்சாளர்களும் மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிறவங்களும் திமுகவில் நிறைய நிமிச்சு கிடக்குறாங்க. மக்களே கவனமாக இருங்க. உங்களை கண்ணியம் இல்லாமல் நடத்துனாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடாதீங்க, அவங்கள தோக்கடிங்க. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை என்பது எப்பவும் மக்களுக்கானது, மக்களின் சுயமரியாதையை காப்பாற்றுவது. திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை உங்களுடைய டிவிக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். வணக்கம் மக்களே. நம்ம திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் அவங்க சந்திச்சு 2 கோரிக்கையில மனுவா கொடுக்கதான் இங்க வந்திருக்கோம். அதுல ஒண்ணு என்னன்னா, ஏர்வாடியில வந்து 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரையும் படிக்கிற எலிமெண்டரி ஸ்கூல்ல வந்து ரொம்ப நாளா மழையிலையும் வெயிலையும் இருக்க அந்த கூரை வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. அது வந்து அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி அந்த மேல கூரை வந்து புதுப்பிச்சு தர்றதுக்கும், 2வது வந்து நம்ம ஆறாந்தரில் வந்து இந்த உயர் கோபுர விளக்க வந்து அமைச்சு தர்றதுக்கும் நம்ம வந்து ஒரு கோரிக்கையை மனு கொடுக்க வந்திருக்கோம். அவரும் பார்த்துட்டு நல்லபடியா நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் இப்போ வாக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள்
நல்லபடியா மக்களுக்கு செஞ்சு தருவோம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் என்னுடைய கமெண்ட்ல என்ன சொல்றீங்கன்னா எங்களுடைய தெருவில் அது சரியில்லை, இது சரியில்லை. அதாவது ஒரு கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க, ஏழாந்து அப்படின்னு 6ஆந்துல நீங்க ரோடுக்கு சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்படி 7ஆந்துக்கு எங்க ரோடு சரி பண்ணி தரலாம், 3ஆந்துலயும் சரி பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்றீங்க. நானும் சரி பண்ண நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம். ஆனால் நாங்கள் சரி பண்ணோம்னா என்ன ஆகும்னா
பஞ்சாயத்து போன மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கிரெடிட் எடுத்து போயிடுவாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க தெருலையும் கண்டிப்பா வார்டு கவுன்சிலர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா நீங்க மனுவா கொடுங்க. கொடுத்து எங்க தெருல இந்த மாதிரி அமைச்சுட்டாங்க அப்படின்னு கேளுங்க. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு மேலேயே அவங்களால அமைச்சு தர முடியலன்னா அவங்கள்ட்ட கொடுத்த மனுவை அப்படி எங்கிட்ட கொண்டு வாங்க. கண்டிப்பா நாங்க மக்களுக்காக நாங்க சேவை செய்ய ரெடியா இருக்கிறோம். உங்க கோரிக்கையில நாங்க நிறைவேற்ற நாங்க முயற்சிப்போம். இப்போ சொல்றேன், அந்த இதை நாங்க செஞ்சு தர மாட்டோம்னு சொல்லல. செஞ்சு தந்தோம்னா அதோட கிரெடிட் அவங்களுக்கு பேருன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் மக்களுடைய இதை கருதி நீங்கள் அவங்க செய்ய முடியாத பட்சத்தில் அவங்களோட கொடுத்த மனு எங்கிட்ட கொண்டு வாங்க. நாங்கள் கண்டிப்பாக மக்களுக்காக செஞ்சு தருவோம். வணக்கம். படிச்சு பாரா விசிலு பொண்ணு அடிச்சு பாரா பச்சா உடச்சு பாரா தளபதி.
செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். வணக்கம் மக்களே. நெல்லை ஏர்வாடி 6வது 6வது வார்டில் காலையிலிருந்து ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது.
என்ன விஷயம்னா இந்த ரோட வந்து போட்டது வந்து திமுக கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், இந்த பக்கம் வந்து தாவைக்காலிருந்து நாங்கள் தான் வந்து மேலிடத்துல எம்எல்ஏட்ட சொல்லி ரெட்டியார்பட்டி நாராயணோட சொல்லி செஞ்சதா இன்னொரு பக்கம் விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த இதை வந்து செஞ்சது யாரு, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு யார் மனு கொடுத்தா, யார் மூலமா நடந்துச்சுன்னு நம்ம ஒருத்தர் கேட்க போகிறோம். வாங்கிக்கலாம். மக்களே, இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அந்த வீடியோவையும் பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்றதையும் பாருங்க. 6வது வார்டில் மிலாடி மேல பக்கத்தில் என்னன்னா இந்த இடம் வந்து கடந்த 3 வருஷமாகவும் குண்டும் குழியுமாதான் இருக்கு. ஆனா இப்போ காலையில நேற்று ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த இடத்த வந்து சீரமைக்கிறதுக்காக வேலை நடந்துச்சு. ஆனா அந்த வேலை வந்து நம்ம 6வது வார்டு கவுன்சிலர் வந்து எங்க மூலமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்க வந்து சோசியல் மீடியாவில் இன்னைக்கு காலையில் போட்டாங்க. இப்போ அந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, டிவிக்கிலிருந்து இது நாங்க வந்து அழுத்தம் கொடுத்தனாலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும், டிஎம்கேலிருந்து
நாங்க எங்க நடந்துச்சுன்ற ஒரு பக்கமும் காலையிலிருந்து பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதுக்குதான் இந்த வீடியோவும் இந்த வீடியோல யார் மூலமா நடந்துச்சுன்ற உண்மையும் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோல நாங்க யார் மூலமா யார வச்சு பண்ணோன்ற வீடியோ தெரியும். நல்லா பார்த்துக்கோங்க. பாய். இந்த விஷயத்தை ஆகும் பாய். இந்த விஷயம் காலையிலிருந்து பெரிய பரபரப்பு போய்கிட்டு இருக்குது. இது விஷயத்தை பத்தி மக்கள்கிட்ட நீங்களே சொல்லிடுங்க. அதாவது இந்த இடம் மழை பெஞ்சு குண்டும் குழியுமா இருந்தது. தண்ணி இந்த தெருவில் ஓடிட்டு இருந்தது. ஓடின உடனே கடந்த 10ஆம் தேதி நான் எங்களுடைய நகர செயலாளர் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ரோடு குண்டும் குழியுமா இருக்கு, இது சீர்படுத்தணும். அதோடு இல்லாமல் மரக்கிளையெல்லாம் மின் கம்பத்து மேலே படுது. அதனால் அதையும் சரி பண்ணி தரணும்னு சொல்லி உடனே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். உடனே அவரும் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு எம்எல்ஏ கிட்ட பேசினார். எம்எல்ஏ நாராயணகிட்ட உடனே தொடர்பு கொண்டு பேசினார். உடனே எம்எல்ஏவும் எங்கள் செயலாளருடைய கோரிக்கையை
தொடர்பு கொண்டாரு. குறிப்பாக ஏழு பேரூராட்சியோடு தொடர்பு கொண்டு அதை சரி செய்து தரணும், உடனே நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நிவர்த்தி பண்ணி வச்சிருக்கு. ஆனால் கவுன்சில் என்ன சொல்றன்னா, நாங்கள் மனு கொடுப்போம், அந்த மனு மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க சொல்ற. அது இல்லை, அது உண்மைக்கு புறம்பானது. நாங்க கொடுத்த பிரஷர்ல தான் இந்த சாலை செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீட்டில் எத்தனை வருஷமா இருக்கீங்க? 3 வருஷம் இருக்கீங்க. ஆமா, சரி. இதுக்கு முன்னாடி படம் வந்து ஒரு 3 வருஷமா நடந்திருக்கு. அப்போ இதே மாதிரிதான் போன குண்டு இருந்தது. ஆமா, அப்போ பண்ணல, சரியா பண்ணலையா? சரி சரி. அப்ப இப்போ வந்து நீ நம்ம கொடுத்த மனுதான் நடந்திருக்கு. பார்த்து கொடுத்த தொலைபேசியில் தொடர்பு கொடுத்த. ஓகே ஓகே. ஆனா இப்போ வந்து நடந்துக்கு கவுன்சிலிடம் மனு கொடுத்து நடந்ததுன்றது ஒரு பக்கம் இருக்கும். ஆனா வந்து முழுக்க முழுக்க அவங்களே காரணம் இல்லைன்றீங்களா? அம்மா, கவுன்சிலர் மனு கொடுக்கலையா? எனக்கு மனு வந்து மொஹரம் கமிட்டியிலிருந்து கொடுத்துருக்காங்க. சரி, கவுன்சிலர் கொடுக்கல. மொஹரம் கமிட்டியை சேர்ந்தவர்கள் வந்து அவங்க கவுன்சிலர் கூட கூட்டு போயிருக்கலாம்.
கவுன்சிலர் கொடுக்கல. சரி சரி கவுன்சிலர் மனு கொடுக்கல. ஆனா இப்ப நான் என்னன்னா நான் வெளியே விசாரிக்கும் போது நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா கவுன்சிலர் அங்க இருந்து நாங்க தான் வந்து முழுக்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி போட்டோலாம் எடுத்து போட்டுருந்தாங்க. அதே மாதிரி பஞ்சாயத்து போர்ட்லந்தான் அமௌண்ட்டும் போச்சு அப்படின்றாங்க. சொல்லுங்க. நாங்கள் தான் இது சிலர் ஏற்படுத்த நடந்திருக்கு. நான் பணி சாலை செப்பிடும்போது நானே கூட நின்னேன். அதுக்கப்புறம் அவங்களே வந்திருக்காங்க. யாரோ சொல்லி அவங்க போஸ்ட் கொடுத்துருக்காங்க. விளம்பரம் தேடி இருக்கிறாங்க. ஆனா நீங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. எங்க நகரத்திலர் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மற்றபடி பேரூராட்சி மன்ற தலைவருக்கு இது சம்மந்தமே இல்லை. சரி சரி. ஆனா இப்போ கவர்மெண்ட்லாம் பணம் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தான் கொடுத்தாகணும். ஆமா, ஏன்னா அவங்க கை காசு கிடையாது. சரி சரி. இது மக்களுக்கு தெரிய வைக்கின்றதான் காலையிலிருந்து பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. இது உங்க மூலியமா மக்களுக்கு முழுக்க காரணம் தாவகையுடைய நகர செயலாளர் பிச்சைமொயின் அவர்களுடைய ஏற்பாடுதான். அவருடைய ஏற்பாடு நன்றி சொல்லணும்னா நம்ம அவர்களுக்கும் நம்ம ரெட்டியாபுரி நாராயண அவர்களுக்கும்
நகர செயலாளர் ஷேக் மொயின் அவர்கள் நன்றி சொல்லணும். சரி சரி மக்களே, நீங்க இந்த விஷயத்தை உங்களுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையிலிருந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருந்துச்சு. நான் காலைல எழுந்து சோசியல் மீடியாலையும் சரி, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக இதாகிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு நடந்தது என்ன உண்மைன்றது தெரியணுன்றதுக்காக இவங்களும் நேற்று இந்த விஷயம் நடக்கும்போது ஜேசிபி கூட பக்கத்தில் நின்னாங்க. ஆனா என்ன ஒன்று நாங்கள் பண்ணல, நாங்கள் இது நாங்கள் தான் பண்ணல. எடுத்திருந்தோம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம். நாங்க இல்லாத சமயம் அவங்க நின்று எடுத்துட்டு அவங்க முழுக்க காரணம்ட்டாங்க. உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கூர்மையான செய்திகளுக்கு அரசியல் கண்ணாடியை பாருங்கள். மக்களின் குரல் எப்போதும் ஒலிக்கும். கடந்த 2 நாளா சமூக வலைதளங்கள்ல தீயா பரவிட்டு இருக்க ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம திமுக கொத்தடிமைகள் மக்கள்கிட்ட தப்பான ஒரு வதந்தியை பரப்பிட்டு வராங்க. அது என்னன்னா, தாவிக ஆட்சியில வள்ளுவருக்கு காவியோடு அணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட தப்பான ஒரு செய்தியை பரப்பிட்டு வர்றாங்க. நான் கேட்குறேன், திமுக கொத்தடிமையை பார்த்து வள்ளுவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு உடனே வந்துடுவாங்க கமெண்ட் பாக்ஸில். நாங்களாம் அப்படியே, நாங்களாம் இப்படியே, நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்லி. ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பார்த்துட்டு பேசணும். நன்றி, வணக்கம். Nandri Ayya. We now humbly request the Honorable Governor to launch the e-flip book Thiruvalluvar Patron Sant of Tamil Nadu, authored by Dr. D.K. Hari and Dr. Hema Hari. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் முனைவர் திரு டி.கே. ஹரி மற்றும் அவரது துணைவியார் முனைவர் திருமதி ஹேமா
என்ன பார்த்துட்டீங்களா? என்ன விஷயம் தெரிஞ்சுதா? மே மாதம் 24 2024 அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? உங்கள் அப்பா தானே. அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? திமுக முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவங்க ஆட்சியில் அப்போ ஆளுநர் இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் முத திருவள்ளூருக்கு காவி உடை அணிஞ்சதே உங்கள் ஆட்சியில் தான். ஏன் அதை பற்றி பேசுங்க மக்கள்கிட்ட. மக்களே, எங்கள் ஆட்சியில் தான் முத வள்ளுவருக்கு காவி உடை அணிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது உண்மை பேசுறது இல்லை, எதிர்கட்சியாக இருக்கும்போது உண்மை பேசுறது இல்லை. வாயில் வர்றது எல்லாமே பொய். சில மக்களுக்கு தெரியுது, சில மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த மக்களுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மக்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றும் கொத்தடி மேலுக்கு வள்ளுவர் மேலே ஒன்றும் அக்கறை கிடையாது. இப்போ நடக்கிற ஆட்சியை குத்தம் சொல்லணும், அவ்வளோதான். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அமைதியாக தான் இருப்பாங்க. எதிர்கட்சி ஆகிட்டா மட்டும் போதும், எங்கிருந்தா வருதோ தெரியாது. அது நடக்குது, இது நடக்குது. மக்கள்கிட்ட பொய்யான விஷயத்தை மட்டுமே பேசியே பழகிட்டாங்க. அந்த திமுக கொத்தடி மேலுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அது யார் தலைமையில் நடக்குதுன்றத ஃபஸ்ட்டு பாருங்க, சரிங்களா? எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஃபங்க்ஷன் ஆளுநருடைய ஃபங்க்ஷன் சொல்லி. அவர் தலைமையில் தான் நடந்துச்சு. ஆளுநர் யார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்களோடதுன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்கள எதிர்த்து கேட்க நமக்கு திராணி இல்லாமல் இப்போ நடக்கிற ஆளுங்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. எதுக்கு? அதே பிஜேபி கூட கள்ள கூட்டணியில் இருக்கிறது திமுக தான். ஏன்னா அவங்க அதை பற்றி கேட்கவே மாட்டாங்க. அவங்க ஆட்சியில் 2024 நடக்கும் போதும் ஒன்றும் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் மக்கள்கிட்ட மறைச்சி வச்சுக்கிட்டு இப்போ நடக்கிற தாவேக ஆட்சியில் தான் இவங்களுக்கு இதையே பெரிய விஷயமாகவே தெரியும். நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணுங்க, அதை நாங்கள் தூசி மாதிரி தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். உங்கள் கேங்லேயும் இதே மாதிரி திமுக கொத்தடி மேல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் அவங்கள டேக் பண்ணி விடுங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் சில பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ அப்படி தான் நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். புரியும்னு நினைக்கிறேன்.